எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். தலைப்பு என்னவா இருக்கும் அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் சொல்லுங்க. ஓடணுமா முடிவு அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்திருப்போம். சில காரியம் படிக்கிற பிள்ளைங்க, வேலை செய்யறவங்க, திருமண காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்க, பிசினஸ் பண்றவங்க, ஊழியத்தை செய்யறவங்க. ஐயா சொன்னாரு 10 மாசம் தான் உங்களுக்கு டைம், 2 மாசம் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு. மிஸ் பண்ணாது. ஊழியக்காரோட வாயிலிருந்து வருது 2 மாசம் தான் செய்யணும் ஆண்டுக்காக. அப்போதான் பாஸ்டர், அப்பதான் ப்ரோக்ராம் இருக்கு, அப்பதான் வேலை ஓட்டிடுறாங்க, என்னமோ சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் கர்த்தர் முடிவு யார் கையில் இருக்குது? தொடக்கமோ யார் கையில் இருக்குது? முடிவு யார் கையில் மாறுது? ஆமா, நமக்கு இந்த சபைக்குள்ள நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது அவருடைய துவக்கம் தான். நல்லூயா, அவர் தான் துவங்கிச்சார், அவர் தான் முடிக்க போகிறார். அவர் வரும்பொழுது அவர் வருகிற வரையில நம்ம நடத்தி கொண்டே இருப்பார். நல்லூயா, நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் என்ன சொல்றது, நாம் இருக்கிற வரையில அவர் வருகை தாமதம் ஆச்சுன்னா என்ன சொல்றது, நம்ம மனுஷாலும் சரி, நம்ம அவர் வரும் பொழுதும் சரி, நம்ம என்ன செய்யறோம், அவருக்குள்ளே நாம இருக்கோம். நல்லூயா. சரி, இப்போ பிளஸ் மைனஸ் மெசேஜ் அதுதான். இன்னைக்கு முடிவு பாத்தீங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில முடிவு எப்படியா இருக்குது, சிலருடைய வாழ்க்கையின் முடிவு என்னமா இருக்குது நம்ம பார்க்க போறோம். நல்லூயா. சரி, வாசிப்போம். ஒரு ஆசீர்வாதமாக போவோமே, போயிட்டு கொஞ்சம் டஃபா போவோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 20. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு யாரு? ஆண்டவர் நம்ம பேரில் நினைத்திருக்கிற நினைவா, நினைவுகள் அறிவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா தெரிஞ்சுங்க, அது தீமைக்கே அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நல்லூயா. நேற்று தினத்துல இந்த காத்திருப்பு பிரேயர்ல ஆண்டவரே நாளைக்கு என்ன நான் பேசணும், ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க இது பண்ணா, ஐயா என்ன செஞ்சாரு, ஆரம்ப ஜபத்துல சுதிக்கும் போது சொன்ன காரணம் தான் நிச்சயமாகவே முடிவு உண்டு அப்படின்னு சொன்னார். சரி, எனக்கு கொஞ்சம் திரும்பாயிடுச்சு. ஏசப்பா சரி ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு இப்ப நம்ம வாசிக்க போறோம். முதலாவதாக நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமாவே இருக்கும். நல்லூயா. ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், ஆனா முடிவு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியம் நீங்க போய் பார்த்திருப்பீங்க, ஏண்டா இது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. முடிவு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவன். நல்லூயா. இன்னும் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 23:17-18. நான் வசனமா சொல்லிட்டு போயிட்டே கொடுத்துருவேன். வாசிங்க, ஒத்திரை வாசிங்க, மாத்தி மாத்தி வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. ஆமா, நம்ம பார்ப்போம் ஆண்டோட பிள்ளைங்க தான் வந்துட்டோம். ஐயோ, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவன் இந்த செய்யறான் அதை செய்யறான், ஆனா என்னது நம்மளால ஒண்ணே முடியல, நீ கவலைப்படாதீங்க. பாவம் உள்ளது, பாவிகள் மேல் கோபம் கொள்ள விடாதீங்க. நாம செய்ய வேண்டிய காரியம் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கர்த்தரை பற்றும் பயம் இருக்கணும். நல்லூயா. நீங்க பார்த்தா பயம் இருக்குதானா தெரியல. சபைக்கு வரும்பொழுதுதான் அந்த சபைக்கு வந்தா கூட பயம் இருக்குதா? இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நினைக்கும் போது. வேலைக்கு போனாலும் நம்ம ஆண்டோட பிள்ளை ஆண்டோட நான் பார்த்துட்டு ஒரு பயம் இருக்கணும். காலேஜுக்கு போனாலும், வேலைக்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், உங்க பிசினஸ்ல போனாலும் சரி, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன் சில காரியங்கள் சொல்லும் போது அது யோசிச்சுட்டு பாருங்க. பொய் சொல்லாதீங்க அப்படின்னா, பொய் சொல்லும் போது என்ன செய்யுது? ஆண்டவர் பண்ண தெரியல பார்த்துக்கிட்டே. அடுத்த நன்மை தூஷிக்கப்படக்கூடாது. ஏன் செஞ்சாமா இதுதான் செஞ்சா தெரியல, அதையே சொல்லி காட்டுகிறான்.
அது செய்யாது இருந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னா அப்போ சில காரியங்கள் நம்ம யோசிக்கும். ஆமென் ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வாசிக்கணும். நிச்சயமாகவே முடிவு கொண்டு நல்லா நினைச்சீங்க. முதல்ல சொன்ன அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான். நம்ம எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவர் தரக்கூடிய தேவனா இருக்கார். ஆமென் ஹல்லேலூயா. எப்படி இருக்குன்னா சமாதானமா இருக்கும். ஏசப்பா ஆண்டவர் கொடுத்தாரவே உங்களுக்கு சமாதானமா இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. நம்மளா போய் எடுத்து மற்றவங்க கொடுத்து போய் எப்படியாவது ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வர்றது ஒண்ணுமே கிடையாது. ஆனா கடவுளா கொடுக்கிறது உங்களுக்கு சமாதானமா இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. இரண்டாவதாக உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ உன் நம்பிக்கை அப்படி சொல்றாங்க. அது முன்னாடி வசனத்தை பார்க்கணும். பாவிகள் மேல் பொறாமை கொள்ள ஐயோ நம்ம இதை தேடுறோம், ஜெபம் பண்றோம், இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கிறோம், ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்குது, தேடாதவங்கலாம் கிடைக்குது, அடியாரிலாம் கிடைக்குது, நமக்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார் நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோபு 8:7. யோபின் முடிவை பாருங்க. உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் ஆசீர்வாதமா வரும். அதுக்கப்புறம் நம்ம தியானிக்க போறோம். முக்கியமானது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரணம் எப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. யோபுவின் முடிவை பாத்தீங்கன்னா துவக்கம் கொஞ்சம் அற்பமா தான் இருந்தாங்க, முடிவு சம்பூர்ணமா இருந்தது. தனியான ஆசீர்வாதங்கள். அது பாத்தீங்கன்னா பூர்ண வயதுள்ளவனாய் அவர் மறித்தார். ஆமென் ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் எடுத்துங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம். ஒருத்தரே வாசிங்க. மாத்தி மாத்தி வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம். வேற யாரும் வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 21 வசனத்தை 20 நிமிஷம். 6ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் நித்திய ஜீவன். நான் சொன்ன ஒரு 3-4 காரியங்கள் சொன்னேன். முதல் ஆசீர்வாதமான காரியம் என்னது? உங்க முடிவு எப்போதானே செய்யுது என் ஆண்டவர் சமாதானமா இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. இரண்டாவது முடிவு எப்படின்னா நிச்சயமாக உங்க முடிவு இருக்குது. ஆமென் ஹல்லேலூயா. அது வீண் போகவே போகாது, வேஸ்ட் சொல்லவே கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஐயோ வேஸ்ட் ஆச்சுலாம் கிடையாது, அது உங்களுக்கு கெயின் ஆகும். ஆமென் ஹல்லேலூயா. மூணாவது சொன்ன யோபுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. நாலாவது என்ன சொன்னேன் அதை பாருங்க. எப்படியா அடுத்தது என்ன சொல்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். ஆமென் ஹல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான் நித்திய ஜீவன். ஆமென் ஹல்லேலூயா. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட். நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை தராரு முடிவுல. அடுத்தது என்ன செய்யறது? உன் நம்பிக்கை வீண் போகாது. அடுத்து யோபு முடிவு பார்த்தா சம்பூர்ணமா இருக்கும். அடுத்தது என்ன செய்யும்? உன் நித்திய ஜீவனை கொடுக்கிறதா இருக்குது. ஆமென் ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து ஓடும்போது இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? நமக்கு தொடர்ந்து கொடுச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இப்போ நாம தியானிக்க போற முக்கியமான காரியம் என்னன்னா, நம்முடைய முடிவுகள் சிலர் கடவுளை விட்டுட்டு கடவுள் இல்லாம பெயர் கிறிஸ்தவங்களா சண்டே மட்டும் வர்றது, வேதத்தை வாசிக்காம செபிக்காம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழாம கடவுள் நம்பிக்கை இல்லாம அப்படின்னு இருக்குதா? சில காரியங்கள் நம்ம வாசிக்க போறோம் வசனங்கள்ல. அவங்களோட முடிவுகளை எப்படி இருக்குது? அதனுடைய முடிவுகளை பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். ஏசாயா 17ஆம் அதிகாரம் 10-11 வாசி. உன் பலனாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையும் உங்கள் அருகாய் இருக்கும்.
கடவுளை நினைக்காம கடவுளை மறந்துட்டு செய்கிற காரியங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியில் என்ன நினைக்குமா? என்ன முடிவு? அவங்க முடிவு பாருங்க, சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இவன் நேரம் என்ன செய்யறாரு? சமாதானம்னாரு. அடுத்தது வீண் போகாதுன்னாரு. மூணாவது அது சம்பூர்ணமா இருக்கும்னாரு. அது நித்திய ஜீவனா இருக்கும்னாரு. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. அப்போ கடவுளை நினைக்காம அவரை மறந்து போய் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம செய்யறவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? முடிவுல கடும் நம்ம துக்கமோ. இரண்டாவது வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம். 4ஆம் வசனத்துக்கு வாசம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் கடற்கரையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறது ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவ்வளவுதான், முடியவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. மறுதளித்து போனா முடியவே முடியாது. ஆனாலும் மறுதளித்த ஒருத்தனுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றார். அவன் மன கஷ்டம்தான். ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு மன கஷ்டம்தான். உள்ளதே நாம என்ன செஞ்சோம் எல்லாமே சொல்லிட்டமான அழுவும் போது தான் என்ன செய்யறதுன்னா ஆண்டவர் மறுபடியும் சிறந்து அறியப்பட்டாரு, மறுச்சாரு, உயிர்த்திருந்தார், மறுபடியும் தான் செய்யறாரு. பரிசாலை கொடுத்து அவங்களோட பேசி அவங்க ரெடி பண்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஏன் இங்க சொல்றேன்னா, இப்ப ரெண்டாவது காரியம் ஒண்ணு வேதனை துக்கம். கடவுளை நினைக்காம மறந்து போறதுடைய காரியம் எது இருக்குன்னா வேதனை துக்கம் தான். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் புதுப்பிக்கவே முடியாது. அவங்கள போயிட்டு என்ன சொன்னாலும் வரேன் அப்படின்வாங்க, வந்துறையா அட்டன் பண்றியான்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சபைக்கு கடவுளுடைய காரியங்களை முடியவே முடியாது. அவங்களை புதுப்பிக்க முடியாது. எப்படி நான் வசனம் சொல்லுது? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்திருக்கிறாங்க, பரிசுத்தாவை பெற்றிருக்கிறாங்க, நல்ல வார்த்தை, தேவனுடைய நல் வார்த்தை, இனி ஒரு உலகத்தின் பலன்களை ருசி பார்த்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து என்ன செய்யறாங்க? மறுதளிச்சு அவனுடைய வாழ்க்கை தான் ரொம்ப டென்ஷன். ஆமென். ஹல்லேலூயா. முடிவு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில முதல்ல சொல்ற வேதனையும் துக்கமோ, அப்ப கர்த்தரை விட்டு செய்யற காரியங்களை நீங்களே பார்த்தா தெரியும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தா கூட தெரியும். கர்த்தரை விட்டு செய்யற காரியம் ஆசீர்வாதம் வந்த மாதிரி இருக்கும், ஆனா ஓட்ட பாடதான். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது காரியம் அவங்க என்ன செய்ய முடியுதுன்னா புதுப்பிக்கவே முடியாது. இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுரு வேற ஏன்னா ஜெட் சைடு யாரா வாசிங்கன்னா 2 பேதுரு 20 வாசிக்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 வாசி. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே எப்படிங்க உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். பாருங்க ஆண்டவர் எப்படி இருந்தா தெரியுமா? அப்படியே ரட்சித்து தூக்கிட்டு வந்து என்ன நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லிட்டு அது நல்லா கொஞ்ச நாள் போனது தெரியும். பழைய குறி அது நிலைமை பாத்தீங்கன்னா வாசிப்பா மறுபடியும் அவைகள் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலை முன்னிலைமையிலும் கேடுதலா இருக்கும். வாசி தொடர்ந்து வாசிக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிறோம் அதை அறியாதிருந்தார்களான அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில பொருளும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமையின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. ஆமென். ஹல்லேலூயா. முடிவுகளை பாருங்க. முடிவுகளை நல்ல ஞான நல்லது.
நல்லா வசனம் தெரிந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானத்துக்கு ஊழியெல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆமா, நல்ல பாஸ்டோட இருப்பாங்க, எல்லாமே பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பின்மா எல்லாத்தையும் விட்டாங்க. அது பாருங்க, இதே வசனம் லிங்க் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்க நல்லா இருக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை சரி யாருன்னா வாசிங்க, சைடே வாசிங்க. வேற என்ன 25ஆம் வசனம் வாசிங்க. சபை கூடி வருவதை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லப்படவோ, நாளானது சமீபித்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அதான் ஐயா சொன்னாரு, யாருன்னா வரலையா போய் புத்தி சொல்லி கூட்டு வந்துருக்கு. ஆமா, என்ன சபை கூடுதல் சிலர் விட்டு விடுவது போல நாமும் நிறைய சில சபைகள்லாம் பார்ப்பேன். இந்த வாரம் வருவாங்க, அடுத்த வாரம் வரமாட்டேன், அடுத்த வாரம் வருவாங்க, இன்னொரு வாரம் வரமாட்டேன். கேட்டா ஷிப்ட் மாதிரி நைட் டியூட்டி டே ஷிப்ட் மாதிரி வந்து இருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். வருஷத்துக்கு ஒரு முறை வரவங்க இருப்பாங்க, மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை வருவாங்க. எல்லாம் முடிஞ்ச பேருக்கு என்ன செய்வாங்க, ஆசீர்வாதத்தில் வாங்கிட்டு போறது வருவாங்க. இப்படி எல்லாம் இல்ல. ஆமே, நல்ல நம்ம சபை கூடி எதுக்கு சபை கூடி வரோம்னா, நாளானது சமீபித்து வருகிறது. நாளானது சமீபித்து நம்ம நினைச்சுக்கிறோம் எதிரிகள் இருக்குது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கிடையாது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமே, நல்ல அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், நம்ம ப்ரிப்பரேஷனோட இருக்கணும். ஆமே, நல்ல அடுத்தது பாருங்களேன், அந்த 2 பேர் வாசல அந்த வசனத்தை வாசிங்க. 26 வாசல். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு எப்படி எனக்கு தெரியும், பரிசுத்தமா இருக்கணும், சபைக்கு வரணும், சாட்சியா இருக்கணும், போய் சொல்லக்கூடாது, அடுத்தது நன்மை செஞ்சா தூஷிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னு நம்ம என்னது ரோமர் 14ஆம் அதிகாரத்துல சங்கீதம் 15 எல்லாம் வாசிச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு அடுத்தது படிக்க நாம் படிக்க மாட்டேங்கிறீங்க. இல்லையே, சத்தியத்தை அறியும். நான் என்ன சொல்லுகிறேன், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல எப்படியா வசனம் எனக்கு தெரிஞ்சே நான் செய்யற துணிகரமா நான் போய் பாவம் செய்யறேன். துணிகரம் மீறுதல், அக்கிரமங்கள் கிறிஸ்துவோட வாழ்க்கையில நீங்க பார்த்தா துணிகரமா நீங்க பயமா, கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லை. மற்றவங்களுடைய காரியங்களை பார்த்து கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம். இன்னைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படின்னு போற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, படிமா நீங்க நாம மனப்பூர்வமாய் பாவம் செய்வதா இருந்தால் மறுபடியும் வந்து ஆண்டவரே என்ன மண்ணி இறங்கும், மறுபடியும் எனக்கு எதுக்காக சிலுவை அறை, எதுக்காக ரத்த சிந்து, மறுபடியும் ஞானஸ்தானம் கொடு, மறுபடியும் நான் சர்ச்சைக்கு வரேன், முடியவே முடியாது. நாங்க சொல்லுது அடுத்தது படிய. இனியாமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை ஆண்டுகள்னா நான் என் பிள்ளைங்க நான் ரட்சித்த பிள்ளைங்க, நான் உருவாக்குன பிள்ளைங்க இருக்காதான். எப்படி ஆயிடுவார் அவரு? ஆரம்பத்தில் பிதாச்சு விரோதியான மாதிரி மறுபடியும் என்ன செய்யுமா, பட்சிக்கும் கோபாக்களையுமே இருக்கும். ஆமே, அல்லேலூயா. இங்க பாருங்க 29 சொல்றது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து சத்தியத்தை அறிஞ்சு பண்ணிட்டு அவங்களுடைய பின்மாற்ற நிலைமைகளை பாருங்க. கிறிஸ்தவனுடைய நீங்க பின்மாற்ற நிலைமைங்க எப்படியா, தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று என்றாங்க. இன்னைக்கு மாத்திரம் இல்லமா, சர்ச்சைக்கு வந்தா மாத்திரம் தான் கிறிஸ்தவன் தெரியக்கூடாது, எப்பவுமே கிறிஸ்தவனா தெரியும். ஆமே, நல்ல வேலை ஸ்தலத்துல உன் குடும்ப வாழ்க்கையில புருஷன் பார்க்கும்போது, மனைவி பார்க்கும்போது, பிள்ளைகள் பார்க்கும்போது, ஊழியக்காரர் பார்க்கும்போது, விசுவாசிகள் பார்க்கும்போது, நம்முடைய கிராமத்தார் பார்க்கும்போது, ஆமீன், பிரஜாதிகள் பார்க்கும்போது நம்ம அதான் சொல்றாங்க, நம்ம நன்மை. ஆமே, நல்ல சாட்சி கேட்டு போயிடவே கூடாது. ஜாக்கிரதையா சிஸ்டர் அந்த சங்கீத பகுதியை வாசி சொல்லிட்டே இருக்கும்போது ஏதோ ஒண்ணு இல்ல, தியானம் பயப்படணும், வசனத்துக்கு நடுங்கிறவனதான் ஆனந்த செய்வானா, நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமே, நல்லேலூயா. வாசிங்க இன்னொரு வசனத்தோ, நீதிமொழிகள். இங்க பாருங்க, இவரோட முடிவு பாருங்க. நீதிமொழி 5ஆம் அதிகாரம் எடுத்துங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம், சீக்கிரமா 2 வசனம். நீதிமொழி 5ஆம் அதிகாரம் யாரா ஒருத்தர் வாசிங்க.
11 வாசிங்களேன். இங்க பாரு, அவரு நேரம் பாருங்க. படி நல்லா சத்தமா படி, படிக்காத படி. சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. சொல்லும் போது கேட்கல, ஒரு வாட்டி பட்டம் திருந்தல. மறுபடியும் என்ன செய்யறாங்க? அந்த கடைசி நேரத்தில் என்ன செய்யறான்? முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்கிறேன், என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் கூறிய எல்லா தீமைக்கும் உள்ளாகவே என்று முறையிடுவான். ஆமென். அல்லேலூயா. முறையிட்டு ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, என் முடிவு வேதனை துக்கமா ஆயிடக்கூடாது ஆண்டவரே, நான் உங்க எப்போ நினைப்ப உன்னை மறக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்றேன். இரண்டாவது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நான் மறுதளிச்சு ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அல்லேலூயா நல்ல கிறிஸ்தவங்க என்னாச்சு சர்ச்சுக்கு இருந்தவர், அவர் மூப்பரா இருந்தவர், அவர் ஆசை வந்துச்சு, நான் எலெக்ஷன்ல நிக்கிறோம் ஆசை வந்துச்சு. அவருடைய பேரு வேற கிறிஸ்தவ பேர் இருந்தது. அவருக்கு இன்னும் அவர் என்ன சொன்னா ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணல கிறிஸ்தவ பேரை, ஆனா இன்னும் பெறலாம். அது எலெக்ஷனுக்காக நிக்கிறதுக்காக, எலெக்ஷனுக்காக நிக்கிறதுக்காக என்ன செஞ்சாரு தெரியுமா? பேரை மாத்தி நான் கிறிஸ்தவம் இல்லைன்னு போயிட்டு என்ன செஞ்சாரு? இந்த எலெக்ஷன் நிக்கிறதுக்காக போயிட்டு என்ன செஞ்சாரு? இதெல்லாம் எலெக்ஷனுக்கு பணம் கட்டி எல்லாமே டெபாசிட் இழந்தார். பேரே கெட்டு கிறிஸ்தவன் பேரு. அவர் சபைக்கும் வர முடியல, சங்கத்துக்குள்ள கொஞ்சம் குறைய எல்லாருக்கும் உள்ள கத்தரை விட்டுட்டாங்க. நீங்க சொன்னாங்க காரியம் சொல்லிட்டே இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய காரியங்களோட சொன்னா சில காரியங்கள் கத்தரை விட்டுட்டா என்ன நிலைமை அப்படி நம்ம யோசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். இது ஒரு வசனம் தான் நினைக்கிறேன். ஒரு வசனத்தோட முடிச்சுக்கோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 வாசம். எப்படியா? நாம இங்க இருக்கிற யாருமே தேவனுடைய கிருபை இழந்து போகவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. அது எப்பவுமே அந்த கிருபை நம்ம கூட இருக்கணும். இழந்து போச்சுன்னா படிமா அந்த கிருபை போச்சுன்னா உங்களுக்குள்ள கசப்பான வேறு முளைச்சிடும். அடுத்தது என்ன செய்யும்? கலக்கம் அடையும், வேறு கசப்பாகும். அடுத்தது என்ன செய்யும்? சீட்டுப்படுவோம். படிமா ஒருவேளை போதனத்துக்காக தன் சிரேஷ்ட புஸ்தகத்தை முற்றி போட்ட விவசாயி போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவனை தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ஆகாதது தள்ளப்பட்டதான் அறிவீர்களே. அவன் கண்ணீர் விட்டு அவளையோடு தேடியும் மனமாதலை காணாமல் போனான். மனம் மாறுதலே காணாம போயிட்டான். அவரோட நிலைமை மோசமாகும். ஏசு ஆண்டவருக்கு அதே சோதனை பிசாசு கொடுத்தான். பயங்கர பசி 40 நாள். அல்லேலூயா. அது ஏன்னா இந்த மாதிரி யாக்கோபு கூழ் காசு இருந்தா என்ன கேட்டுக்கலாம். அங்க பிசாசு என்ன கொடுத்தான்? கல்லதான் காமிச்சான். மனுஷன் 54 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம பிழைப்போம். அல்லேலூயா. பரிச்சை பார்க்கலாம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்துவான ஜெயிச்சார். ஆனா இவனால ஜெயிக்கணும். அவனா சொல்லிருக்கலாம் யாக்கோபு கிட்டே, நான் மான் எடுத்து வந்துக்கிறேன், நான் குயில் எடுத்து வந்துக்கிறேன், நான் மீன் பிடிச்சி வந்துக்கிறேன், நான் அதே எடுத்து வந்துக்கிறேன், நான் அவன் கொடுக்குறேன், என்ன கூட கூடாது பரவாயில்ல. அவனா செய்யறான் பாரு. நான் சிரேஷ்டம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை இழக்கிறான். கடவுள் கொடுத்த இரட்டத்தனை ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க. நம்ம நிறைய காரியங்களை கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை விட்டு உலக ஆசீர்வாதம் ஓடவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் அவசரம். நிறைய இன்னைக்கு சண்டேல உண்மையா சொல்றேன், இது கடவுளோட இரட்டத்தனை ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு இருக்கு. பல சூழ்நிலைகள மாறி போகுது. ஆமென். அல்லேலூயா. நம்ம சாப்பிட வேதனை துக்கம் வரக்கூடாது. புதுப்பிக்க முடியாது இல்ல, புதுப்பிக்க முடியும். எப்போது பேதுரு போல மனம் கசந்து அழும்பொழுது அவர் புதுப்பிச்சிருவாரு. ஆமென். அல்லேலூயா. எல்லா தீமைக்கும் மேலானே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அழுவதில்ல,
அந்த நேரத்துல கூட, அந்த சிலுவை நேரத்துல கூட ஆண்டவரே என்னது பரதேசில நினைவு சொன்ன உடனே நினைப்பாருங்க ஆண்டவர். ஆமென் அல்லேலூயா. அப்படிப்பட்ட கடவுள் நம்முடைய கடவுள். ஆமென் அல்லேலூயா. அவர் ரட்சகரா இருக்கும்போது மட்டும்தான். நியாயாதிபதி வந்துட்டா முடியவே முடியாது. இன்னைக்கே ரட்சகனா, இன்னைக்கே அனுக்கிரக காலம். ஆமென் அல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரம் நம்மளால சொல்ல முடியும் சுவிசேஷம், எவ்வளவு சீக்கிரம் நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படும். இங்க இதே மாதிரிதான் நண்பர் சபையில ஒரு தங்கச்சி குடும்பம் வராங்க, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆனா அப்பா மட்டும் ரட்சிக்கப்படும். செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இன்னும் ரட்சிக்கப்படவே. நீ போறியா? தங்கச்சி கிட்ட நான் வேணும்னு சொன்னேன், அம்மா இதுக்கு மேல நீ உங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னா ஏதோ அப்பாவை பாக்குறேன், ஏதோ அம்மாவை பாக்குறேன் இல்ல, நீ போனாவே உங்க அப்பா ரட்சிப்புக்காகவே தான் நீ போகணும் அப்படின்னு சொன்னேன். ஆமென் அல்லேலூயா. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டார். கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. நோவா குடும்பமா தான் போனாரு. ஆமென். சேஃப் ஆனாரு. அதுக்காக தான் சொல்றேன். அந்த கொர்நேலியை பாத்தீங்கன்னா குடும்பமா தான் சேஃப் ஆகுறாரு. அந்த தியத்தீரால் ஊரால் லீதியா குடும்பமாக தான் சேஃப் ஆகுறாரு. ஆமென் அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படலையா விட்டுறாதீங்க. அவங்களுக்காக மனம் கத்துங்க, அழுங்க. ஐயோ பிள்ளைய விட்டுறக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. என் புருஷன் விட்டுறக்கூடாது. இது நல்லா இருக்கு. தம்பி அழகா வசனத்தை பாப்பாவும் தம்பியை வாசிக்கும் போது நான் சின்ன வயசுல சண்டே ஸ்கூலுக்கு மட்டும் நிக்க வச்சுருப்பா, நிக்க வச்சு சொல்லுவோம். ஆமென் அல்லேலூயா. உண்மையா கத்தர் இந்த சின்ன வயசுலயே அதுதான். நான் சண்டே ஸ்கூல்ல வளர்ந்தவங்க தான் நாங்க. ஆனா அறியாமை, கடவுளை அறியாத குடும்பத்துல இருந்தோம். கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். ஒரு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதுல கதையா சொல்லிட்டு போறேன், எல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழங்கி, எப்படி அந்த பண ஆசை வந்துச்சாவே என்ன செய்வாங்க, சிலர் இச்சித்து என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் போயிடும். ஏசப்பா மேல இருக்கிற விசுவாசம் போயிடும். பணம் வந்துச்சு, பைக் வந்துச்சு, எல்லா ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா கடவுளே மறந்துவோம். வாசிங்க சீக்கிரம். அநேக வேதனைகளாலே தங்களை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இடத்துலயே நம்ம பார்த்தோம்னா உரு என்ன செய்யறானா, உரு அவங்களே ஏண்டா 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 வேதனை பண்ணிருப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி ஞாபகப்படுத்தி விட்டுறேன். அங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் நானே வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 30 எல்லாம் எடுத்துங்க. நானே வாசிக்கிறேன். 7, 8, 9 நான் வாசிக்கிறேன். நல்லா கொஞ்சம் வாசிச்சல. அதுதான் இன்னைக்கு நாம என்ன விசுவாசிக்கிறோம், ஞானம் உள்ளவர்களா இயேசப்பா கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்னா, 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும், எப்படி மாயை என்னதுங்க, எல்லாமே உலகத்துல எல்லாமே மாயதான், அழிஞ்சு போயிடும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு உணாதிருக்கிறார். அப்பா எனக்கு தரித்திரமானா எனக்கு ஐஸ்வர்யமானா. ஆமென் அல்லேலூயா. எப்படி அவர் கேட்கிற ஜெபம் பண்றாருன்னா, நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து, எப்போ எனக்கு வந்தது எல்லாம் சேர்த்துக்கலாம். அவரை புட்டாரு, நான் ஓடி வயிற்றில் இருந்தாலும் தெரியும், என் ரத்தத்தை சின்னது கடைசியில் நம்மளாம் சொல்லுவோம், நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் உழைக்கிறேன், நான் தான் பண்றேன். ஆண்டவர் பலன் உனக்கு கொடுக்கலையா, ஆண்டவர் உனக்கு உயிர் கொடுக்கலனா, ஆண்டவர் உனக்கு வேலை கொடுக்கலனா, ஆண்டவர் படிப்புக்கு ஏற்ற வேலையை கொடுக்கலனா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆமென் அல்லேலூயா. அதை தெரிஞ்சுக்கணும். நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி, எப்படி ஒண்ணுமே இல்லைன்னா திருடி என் தேவ நாமத்தை வீணில வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை புஷ்டும். ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எனக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் தேவையானது தாங்க ஆண்டவரே. ஆமென் அல்லேலூயா. சிலவர்கள் சொல்றாரு, டேய் தேவத்தோட அப்போ யாருக்கு எவ்வளவு வேணுமா அவ்வளவு எடுத்துக்கோ, அதை மீறி எடுத்து என்ன செய்யும், அழுகி நாற்றம் எடுத்து போய் அதே மிஞ்சி அவங்க எடுத்து நாற்றம் எடுத்து போட்டாங்க. ஆமென் அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நீங்க தீமோத்தேயுல வாசிங்கன்னா, ஒண்ணும் ஒடுக்கம் இருந்தா போதுமே, போதும் என்ற மனதிலே கூடிய தேவ பக்தியே மிகுந்த. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம்.
அப்படியே கண்களை மூடி ஐயக்கிட்ட கொடுத்துற ஜெபம் பண்ணிட்டு ஆமென் அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க வசனம், முடிவு என் முடிவு சமாதானமாய் மாறட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே என் முடிவு சமாதானமாய் மாறட்டும், என் முடிவு ஆண்டவர் வீண் போகாதா இருக்கட்டும் ஆண்டவரே, என் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கட்டும் ஆண்டவரே, என் முடிவு ஆண்டவர் நித்திய ஜீவனாய் இருக்கட்டும் ஆண்டவரே, எல்லாம் இழந்த நிலையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு முடிவு ஆண்டவரே துக்கம் கடுவேதனை இருக்கக்கூடாது ஆண்டவரே, புதுப்பிக்க கூடாத காரியமா இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஏசாவை போல என் முடிவு இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உன் நம்பிக்கை வீண் போகாது. புனிதவைகளை நினைக்க வேண்டாமேடா, பூர்வ மனதுகளை சிரிக்க வேண்டாமேடா, புனிதவைகளை நினைக்க வேண்டாமேடா, பூர்வ மனதுகளை சிரிக்க வேண்டாமேடா. புதிய காரியங்கள் செய்தாரே இப்பொழுது சோர்ந்தவென்றாயே, புதிய காரியங்கள் செய்தாரே இப்பொழுது சோர்ந்தவென்றாயே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு போகாது. நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கையை மீன் பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையில சாலமும் ஆண்டவரிடத்தில் கேட்ட வேண்டிய விண்ணப்பம் ஒன்று, மாயை இரண்டாவதாக தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நிச்சயமாக பற்றி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபைக்கு நாடுகள் விட்டு மிக தூரமாய் போய் எங்கள் ராட்சியத்தை திறந்து போனார்கள். அவர் நீதி அரசராய் இருக்கும் பொழுது நாம் பிள்ளைகளோடு கூடி குடிக்க முடியாதல்ல, நம்மிடத்தோடு அவருடைய பிள்ளைகளாக மடியிலே கடந்து போகிறார்கள். அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தீர்மானத்தோடு நாம் சிந்திக்கலாம். அந்த பிரேமங்களுக்கு இழக்காதபடி தரிசனத்தில் இன்றைக்கு நிலைத்திருக்கவும் இந்த அழைப்பிலே நாங்கள் இன்றைக்கு நிலைத்திருக்கவும் உதவி செய்யலாம். எங்கள் நாவுகள் எப்பொழுதுமே துதிப்பதாகவும், எங்கள் நினைவுகள் எப்பொழுதுமே சார்ந்திருப்பதாகவும், நடைகளெல்லாம் அன்பும் பரிசுத்தாவியருடைய அன்பை ஐக்கியமும் பாதுகாப்பும் சேவைப்படுவோம். இன்றும் என்று சதா காலங்களில் கிறிஸ்துவின் வருகை வேண்டும். நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நீடித்து நிலைத்திருப்பாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. ஒரு சமாதானம் செய்ய கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன்.